என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசனத்தில் கடைசியில் கர்த்தர் இப்படியாக உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒடுக்குகிறவன் இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை ஒடுக்குகிறவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில், உலகத்தில். ஒடுக்குகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், கஷ்டப்படுத்துகிறவன், கண்ணீர் வெடிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளும் வேதனைகளும் திகில்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு, இனி. ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை எப்போன்னா இனி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இதற்கு முன்னால் ஒடுக்குகிறவன் கடந்து வந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாதையில், நம்முடைய கையின் பிரயாசத்தில், தொழிலில், குடும்பத்துக்குள்ளே, சமாதானத்தில், ஆரோக்கியத்துக்குள்ளே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒடுக்குகிறவன் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வசனம் தெளிவாய் சொல்கிறது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஏன் கடந்து வருவதில்லையாம்? அந்த வசனத்தில் பின்னால் போட்டிருக்கிறது, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களினால, என் கண்களினால பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவருடைய கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருப்பாரே, ஆனால் ஒடுக்குகிறவன் இனி கடந்து வர முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, எதைனால ஒடுக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த காரியத்தினால நெருக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த காரியத்தினால சோர்ந்து போயிருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள் ஒடுக்கிறதுனால முடங்கி போய் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இனி ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை. காரணம், அதை என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்கள் உட்காருதலையும் உங்கள் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அதனால் ஒடுக்குகிறவன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார். வசனம் அழகா சொல்கிறது, அதை என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவருடைய கண்களால் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒடுக்குகிறவன் இனி கடந்து வருவதில்லை என்ற வார்த்தையின்படி விசுவாசிப்போம். பார்க்கிற ஆண்டவருக்கு உண்மையாயிருப்போம். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆராதனை செய்வோம். அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கடந்து வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோமப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல நாட்களாக ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறோம். பல செய்திகளினால, பல சட்டங்களினால, எதிராக இருக்கிற கொள்ளை நோயினால ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்கப்பா, இனி ஒடுக்குகிறவன் அவர்கள் நடுவிலே கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இனி எங்கள் மத்தியில் அது கடந்து வராதபடி
ஒடுக்குகிறவனை கடந்து வராதபடி நீர் உம்முடைய கண்களால் கண்ணோக்கி பார்க்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை அறிந்து உமக்கு பயந்து நாங்கள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். யார் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறது நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருந்தாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரையும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் துடைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுங்க. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த வார்த்தையின்படி இனி ஒடுக்குகிறவன் அவர்களை கடந்து வராதபடி நீர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. நீர் உடைய கண்களை பிள்ளைகள் மேல் வைத்து நீர் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருங்க. இனி ஒடுக்குகிறவன் கடந்து வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக.